ஒருத்தனை ஏமாத்தணும்னா அவன்கிட்ட கருணை எதிர்பார்க்கக்கூடாது, அவன் ஆசையை தூண்டணும். அதான் பேசிக் ரூல். உண்மையிலேயே ஒருத்தர் ஆசை காட்டி ஏமாற்ற முடியுமான்னு கேட்டால் அது முடியும். அது எப்படின்னு ஒரு கதை சொல்கிறேன், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஒரு நாள் ஒரு ஊருக்கு ஒரு ஏமாத்துக்கார வியாபாரி வரான். அவன் இந்த ஊர் மக்கள்கிட்டலாம் இந்த காட்டில் நிறைய குரங்கு இருக்குது, அது எல்லாமே எனக்கு வேணும், யாரெல்லாம் எனக்கு குரங்கு கொண்டு வந்து தராங்களோ அவங்களுக்கு ஒரு குரங்குக்கு 5000 ரூபா வச்சு தருவேன் அப்படின்னு சொல்கிறான். ஊர் மக்கள் எல்லாருக்குமே ஷாக்கு, குரங்குக்கு இவ்வளோ பணமா அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த நாளே ஊர் மக்கள் எல்லாருமே குரங்கு பிடிக்க காட்டுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கேருந்து ஒவ்வொரு குரங்கா பிடிச்சிட்டு வந்து அந்த வியாபாரிட்ட கொடுத்து நல்ல பணமும் சம்பாதிக்கிறாங்க. இப்போ குரங்கோட எண்ணிக்கை நல்லாவே குறைஞ்சி போச்சு. இது தெரிஞ்ச அந்த வியாபாரி இப்போ ஊர் மக்களுக்கு இன்னொரு ஆஃபர் கொடுக்குறான். யாரெல்லாம் எனக்கு இப்போ குரங்கு கொண்டு வந்து தராங்களோ அவங்களுக்குலாம் ஒரு குரங்குக்கு 10000 ரூபா தரேன்னு சொல்லிட்டு. இதை கேட்டதும் மக்கள்லாம் இன்னுமே ஆச்சரியப்பட்டு குரங்கு தேட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ரொம்ப கம்மியான குரங்குகள் மட்டுமே காட்டுல இருக்கு. அதையும் பிடிச்சிட்டு வந்து அந்த வியாபாரிட்ட கொடுத்து எல்லாரும் 10000 வாங்கிட்டு போறாங்க. இப்போ அடுத்த நாள் அந்த ஊருக்கு இன்னொரு வியாபாரி வரான். அவன் அந்த ஊர் மக்கள்கிட்ட யாரெல்லாம் எனக்கு குரங்கு பிடிச்சி கொண்டு தராங்களோ அவங்களுக்குலாம் ஒரு குரங்குக்கு 20000 ரூபா தரேன் அப்படின்னு சொல்றான். அதை கேட்டோடனே ஊர் மக்களுக்கு என்ன பண்றதுனே தெரியல. மறுபடியும் எல்லாருமே குரங்கு தேடி அலையறாங்க. ஆனா யாருக்குமே குரங்கு கிடைக்கல. அப்பதான் எல்லாருக்கும் ஒரு யோசனை வருது, நம்ம ஊர்ல ஏற்கனவே ஒரு குரங்கு வியாபாரி இருக்காரு, அவரு ஒரு குரங்குக்கு நமக்கு 10000 ரூபா தந்தாரு. இப்போ நம்ம அவருக்கு ஒரு குரங்குக்கு 10000 கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பா அவர் எல்லா குரங்குமே நமக்கு தந்துருவாரு. நம்ம அந்த குரங்கை இந்த வியாபாரிட்ட கொடுத்து 20000 ரூபா வாங்கிடலாம். எப்படி பார்த்தாலும் நமக்கு 5000 ரூபா லாபம் ஊர் மக்கள் எல்லாம் யோசிக்கிறாங்க. அதனால எல்லாரும் பிளான் பண்ணி அந்த வியாபாரி கிட்ட இருந்து ஒரு குரங்கு 15000 ரூபா வச்சு அவங்க கிட்ட இருக்க எல்லா குரங்கையும் இவங்க வாங்குறாங்க. இப்போ அடுத்த நாள் அந்த வியாபாரி வருவாருன்னு சொல்லிட்டு எல்லாருமே சந்தோஷமா இருக்கிறாங்க. ஒரு குரங்கை கொடுத்து நம்ம 20000 சம்பாதிச்சிடலாம், எப்படி பார்த்தாலும் நமக்கு 5000 லாபம் கிடைக்கணும். ஆனா அங்கதான் ட்விஸ்டே. அந்த 2 வியாபாரிகளுமே கூட்டாளிகள். அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த ஊர் மக்களை நாத்துக்காக ஏமாத்தி நல்ல ஒரு லாபம் சம்பாதிச்சுட்டு இந்த ஊரை விட்டு ஓடி போயிட்டாங்க. இப்போ அந்த ஊர் மக்களுக்கு கிடைச்சது என்னவோ குரங்கு மட்டும் தான். மோரல் ஆஃப் தி ஸ்டோரி என்ன அப்படின்னா, இந்த மாதிரி பணம் தார மாதிரி தந்து ஏமாத்துறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ பண விஷயத்துல ரொம்பவே கவனமா இருங்க. ஆசை அதிகமா இருந்தாலே நம்ம கையில இருக்க பணத்தையும் நாமளே கொடுத்து ஏமாந்துடுறோம். இந்த வியாபாரிகள் இந்த ஊர் மக்களுக்கே தெரியாம அவங்க கிட்ட எவ்வளவு கொள்ளடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத ஒரு சின்ன கால்குலேஷன் போட்டு ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணி வச்சிருக்கேன், மறக்காம போய் பாருங்க. அண்ட் இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்சு யாரு பண விஷயத்துல ரொம்பவே வீக்கா இருக்காங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்கலாம்.